grow, right? Data hiding means that we can protect our data from unauthorized access. This is the main advantage of the data hiding. Okay, this is achieved by the concept of data encapsulation. Understand? Encapsulation means that wrapping up data into a single unit. Right? For example, object. In an object, data and its function associated, data and its function combined together. Okay, right. That particular data members cannot be accessed from outside the class, so that programmers can build their programs in secured manner. Understand? Okay, this is a Yes, sir. benefit. Okay, very good. I mean, next, reduced complexity of a problem. இங்க பாரு, ஒரு ப்ராப்ளத்தோட காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னாக்க டிஃபிகல்டிஸ். இட் ரெடியூஸ் தி டிஃபிகல்டிஸ் ஆஃப் ஏ ப்ராப்ளம். ஒய் இங்க பாரு, the given problem can be viewed as a collection of different objects. We already told you that in C++, in object oriented programming, each and every problem is treated as objects. Understand? In a software can be divided into manageable single units. Each unit is an object. Understand? A problem can be divided into number of objects. We can develop a software by using this collection of objects. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம்? சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம். ரைட்டா? ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்றதுனால, ரைட்டா, நம்ம வந்து ப்ராப்ளத்தோட காம்ப்ளெக்சிட்டியை நம்ம குறைச்சிடறோம். சரி, ஈஸியா ப்ராப்ளத்தை சின்ன சின்னதா நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அப்படிதான் பிரிட்டிஷ் நம்மளை வந்து என்ன பண்ணா? நம்மளை வந்து ஆட்சி செஞ்சான். என்ன, இப்போ பெங்களூர்ல, இதுல தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட ஆட்சி இருந்துச்சு. வேலூர்ல இங்க எல்லாம் திப்பு சுல்தான் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? ராக்கெட், அந்த பீரங்கி யூஸ் பண்ணாரு. பீரங்கி முதல்ல கொண்டு வந்தவர் சார். ஆமா, முதல்ல டெவலப் பண்ணவர். சரியா? அது பிரிட்டிஷ்காரனுக்கே தெரியாது அவன் எப்படி யூஸ் பண்ண போறான்ட்டு. அந்த மாதிரி பர்டிகுலர் என்ன டெக்னாலஜியை எஃபிஷியண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணவர் அவர் எப்படி இது பண்ணானுங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற ஆளுங்களையே வச்சு அவரை காட்டி கொடுக்குற மாதிரி ஆக்கி அவனுங்களை விலைக்கு வாங்கி. ஆமா சார், ஸ்ரீரங்க உடன்படிக்கையில சார் அவரை கொன்னாங்க. ஆமா, அது ஒண்ணு. அதே போல 2 ஸ்டேட்டுக்கு மத்தியில என்னது சண்டை ஏற்படுத்தி 2 பேரும் அடிச்சுக்கும் போது இவன் என்ன செஞ்சிருவான்? ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுவான், இன்னொருத்தனை ஆக்குபை பண்ணிக்குவான். அப்புறம் இவன்தையும் என்ன செஞ்சுக்குவான்? நான் தானே பிடிச்சு கொடுத்தேன்னு இவன்தையும் அடிச்சுக்குவான். இது மாதிரி டிவைட் அண்ட் கான்குயர். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்ப்பா, இதெல்லாம் முன்னாடி நடந்துச்சு. நீ போய் ஹிஸ்டரியை போய் படிச்சுன்னா தெரியும். ஓகே, இப்போ அது நமக்கு தேவையில்லை. சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நடந்த ஒரு என்னது வரலாற்று நிகழ்ச்சி. ஓகே, ஃபைன். இப்போ அது மாதிரி தம்பி இங்க பாரு, இப்போ ப்ராப்ளத்தை சின்ன சின்னதா பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றும் என்ன செய்யலாம்? ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? டோட்டல் இப்போ வந்து மோனோலித்திக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றான். பிகினிங் டு எண்ட் வரைக்கும் ப்ரோக்ராம் கோடிங்கா எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எ ப்ராப்ளம், டு அண்டர்ஸ்டாண்ட் தி பர்டிகுலர் என்னது சாஃப்ட்வேர், பர்டிகுலர் ஃபங்க்ஷன். சரியா? இதை மெயின்டைன் பண்றது கஷ்டம். இது சில இருந்துச்சு. சரியா? முன்னாடியில என்ன பண்ணுவான்? வெறும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ப்ரோக்ராம் எழுதிடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து என்னது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி புதுசா அவன் வந்து டிவைட் பண்ணான். ஸ்ட்ரக்சர்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணான்? அந்த ப்ரோக்ராம் இவால்வேஷனே அவன் வந்து கொண்டு வந்தான். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்டு ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல தான் C++ கேன் பி செட் as another procedure oriented programming language. இப்போ C++ வந்து என்னது? object oriented programming language. We already told you that C++ not support என்னது
full OOPS concepts. சரியா? It partially supports the OOPS. சரியா? அதனால இதுக்கு பேர் என்னது? Not pure object oriented programming language அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன செஞ்சோம், டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ஓகே ஃபைன். இப்போ வந்து என்னது, reduced complexity of a problem. இந்த இதுல ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு ப்ராப்ளத்தை ஈஸியா என்ன செய்யலாம், நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் அப்கிரேட். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன், ஈஸி டு மெயின்டைன் அண்ட் அப்கிரேட். சரியா? இங்க பாரு, ஊப் makes it easy to maintain and modify existing code as new objects can be created with a small differences to existing one. ஏற்கனவே இருக்கிற சரியா ஆப்ஜெக்ட் குள்ள நாம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கிளாஸ்ல இல்ல ஒரு சாஃப்ட்வேர்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஜெக்டை ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், அப்டேட் பண்ணிடலாம். நியூ ஆப்ஜெக்ட்ஸ், புதுசா ஒரு ஆப்ஜெக்ட், புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்னா என்ன மீனிங், என்ன நியூவா ஒரு கிளாஸை நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது எதையும் என்ன செய்யாது, எதையும் மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் எழுதி அதை ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம், சாஃப்ட்வேர்ல அட்டாச் பண்ணிடலாம். சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி கேன் பி ஈஸிலி மேனேஜ்ட். அதே போல என்னது, மெசேஜ் பாசிங், மெசேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ். பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷனை இன்னொரு கிளாஸ்ல இருந்தே நம்ம என்ன செய்யலாம், ஆக்சஸ் பண்ணலாம். சரியா? நம்ம சொல்லியிருக்கேன் நான், இது எப்படி பாசிபிள் தம்பி? கேன் எனிஒன் ஆன்சர் தி கொஸ்டின், ஹவு we can access the function of one class from another class? Inheritance. தெரிஞ்சு சொல்லு. வெரி குட். இன்ஹெரிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு கிளாஸ்ல இருக்கிறத இன்னொரு கிளாஸ்க்கு ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், அக்சஸ் பண்ணலாம். அதே போல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறொரு கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணலாம். ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரியா? ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன செய்யலாம், ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரு மெசேஜை பாஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்து மாடிஃபையபிலிட்டி. சரியா? ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம் வித்தவுட் மேஜர் சேஞ்சஸ். It is easy to make minor changes in data representation or the procedures in object oriented program. ஓகேவா? மைனர் சேஞ்ச் தான், மேஜர் சேஞ்ச் இல்லாம நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இங்க பார்த்தது, இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இதுல பார்த்தோம். ஓகேவா? இங்க பாரு, இதுல வந்து உன்னோட புக்ல இருக்கிற மாதிரி டாபிக்ஸ் இதுல கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்க பாரு, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஊப்ஸ் நம்ம பார்த்தோம். ஆப்ஜெக்ட்னா என்ன? சரியா தம்பி? டிஸ்பிளே ஆகுதா ஸ்கிரீன்ல? ஷேர் ஆகுதா? எஸ் சார், ஆகுது சார். ஆகுது. ரைட், வெரி குட். ஆகுது சார். ஓகே, வெரி குட் தம்பி. இதை நான் உனக்கு இதுல சென்ட் பண்ணி விட்டுறேன். யாராவது இல்ல மெயில்ல ஐடி அனுப்புனேன் அப்படின்னா கூட அவங்களுக்கு மெயில் ஐடி அனுப்பிடுறேன். இல்ல பசங்களோட இது இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுல நான் போட்டுறேன். அப்புறம் குரூப்ல போட சொல்லிடலாம். ஓகே ஃபைன். சார் ட்விட்டர் சார் கூட குரூப்ல இருக்காங்க சார். அப்படியா? சரி சார் சிவகரி அனுப்பிடுங்க சார், அவன் போட்டுட்டுவான். ஓகேப்பா, சரிப்பா. என் நம்பர் ஏற்கனவே ஒன்றை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாதவன் நோட் பண்ணிக்க. சிவகரி கூட நோட் பண்ணிக்கலாம். நம்பர் சொல்லட்டுமா? இருக்குல்ல? ரைட், ஓகே. நீ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு, நான் உனக்கு போட்டு விட்டுறேன்ப்பா. ஓகே ஃபைன். சரியாப்பா? இது வந்து இங்க பாரு, ஆப்ஜெக்ட், கிளாஸஸ், அப்புறம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்னது, என்கேப்சுலேஷன். சரியா? ரேப்பிங் ஆஃப் டேட்டா. இது எல்லாமே என்னது, உங்களோட புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக அவங்க வந்து டைப் பண்ணி நம்ம இதில் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாரு, இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸில் இங்கே பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேர்டு, ஆட்ரிபியூட், ஃபீச்சர்ஸ் அண்ட் என்னது, லே எக்ஸ். சரியா? ஒரு பேர்டு அப்படின்னு சொன்னால் தம்பி, பேர்டுங்கிறது என்னது, காமன்
பேர்ட் கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம். பேர்ட் கிங்டம் அப்படின்னா என்னது? இட் இஸ் காமன் ஃபார் ஆல் பேர்ட்ஸ். ஓகேவா? இது வந்து பேஸ் கிளாஸ். பேர்ட் அப்படின்னு சொன்னாவே டிஃபால்ட்டாக அதுக்கு என்ன இருக்கும்? 2 ரெக்கை இருக்கும், கால் இருக்கும், சரியா? அது முட்டை போடும் அப்படிங்கிறதுல இது வந்து காமன் ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த பேர்டு இப்போ கேன் பி இதை ரெண்டாக நம்ம என்ன செய்யலாம்? நம்ம டிவைட் பண்ணலாம். என்ன? ஃப்ளையிங் பேர்ட் அண்டு என்னது? நான் ஃப்ளையிங் பேர்ட். ஓகேவா? இப்போ இப்போ நான் சொன்னது என்ன, ஏற்கனவே பேர்ட் அப்படின்னு சொன்னால் இதுக்குன்னு டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன இருக்கு? 2 ரெக்கை இருக்கு, இதுக்கு வந்து என்னது? ஒரு அலகு இருக்கு, 2 கால் இருக்கு, சரியா? அப்படிங்கிறது காமன் ஃபீச்சர் இது. இப்போ ஃப்ளையிங் பேர்டுக்கு திரும்பவும் இதுக்கு 2 ரெக்கை இருக்கு, திரும்பவும் 2 கால் இருக்கு அப்படின்னு இதுல சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஃப்ளையிங் பேர்ட்ல சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே இதுல இருக்கிறத இதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்? இதை இந்த கிளாஸ்ல இருந்து இதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஃப்ளையிங் பேர்டு வந்து டிரைவ்டு கிளாஸ் ஆயிரும். பேர்டுங்கிறது என்னது? பேஸ் கிளாஸ் ஆயிரும், சூப்பர் கிளாஸ் ஆயிரும், சரியா? இப்போ சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற ட்ரைட்ஸை நம்ம என்ன செய்யலாம்? டிரைவ்டு கிளாஸ்க்கு அப்படியே நாம இன்ஹெரிட் பண்ணலாம். திரும்பவும் புதுசா நம்ம இதுக்கு கோடு எழுத வேண்டியதில்லை. 2 கால் இருக்கு, 2 ரெக்கை இருக்கு, ஒரு அலகு இருக்கு, கண் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னது? ஃப்ளையிங் பேர்டுக்கும் இருக்கும், நான் ஃப்ளையிங் பேர்டுக்கும் இருக்கும். இப்போ ஃப்ளையிங் பேர்டுக்குன்னு தனியாக என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நான் ஃப்ளையிங் பேர்டுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு பேர் தான் என்னது? இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதணும், இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதணும், இப்போ 3 கிளாஸ் எழுதணும். இந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்கு என்னது? 3 கிளாஸ் எழுதணும். இதுல இருக்கிற காமன் ஃபீச்சர்ஸை இந்த 2 கிளாஸ்லயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். திரும்பவும் இது 2லயும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அதனால என்னது? அதான் வந்து ப்ரொடெக்ஷன். we can increase the productivity அப்படின்னு சொல்றோம், சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான் பாருங்க. பாரு, ஸ்வாலோ அப்படிங்கிறது என்னது? ஃப்ளையிங் பேர்ட். கிவிங்கிறது என்னது? நான் ஃப்ளையிங் பேர்ட் அப்படிங்கிறான். ஓகேவா? அதே போல என்னது? இன்னொன்று இருக்கு, என்னது? டக்கு. டக்கு கூட என்ன செய்யாது? பறக்காது. ஓகே, வெரி குட். அடுத்து பாலிமார்பிசம் we are all என்னது? டிஸ்கஸ்ட். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க பாரு, ஷேப்பு, டிரா, சரியா தம்பி? இது வந்து என்னது? காமன் ஃபங்க்ஷன்ஸ். இங்க பாரு, சர்க்கிள்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இது ஒரு கிளாஸ் பா. ஷேப் டிராங்கிறது என்ன? டிராங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், சரியா? காமனா எழுதியிருக்கோம். இங்க பாரு, இப்போ இது சர்க்கிள்ங்கிற ஆப்ஜெக்ட் ஒன்று இதுக்கு ஒரு தனி கிளாஸ், பாக்ஸ் ஆப்ஜெக்ட்ங்கிற தனி கிளாஸ், அதே போல இந்த ட்ரையாங்கிள்ங்கிறது தனி கிளாஸ். இந்த எல்லா கிளாஸ்லயுமே இங்க பாரு, டிராங்கிற ஆப்ஜெக்ட் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்? நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிராங்கிற ஆப்ஜெக்டை நான் வந்து கால் பண்ணா இங்க இருக்கிற டிரா தான் கால் ஆகும். ஆனா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து, இந்த கிளாஸ்ல இருந்து நான் கால் பண்ணா எனக்கு என்ன வரணும்? எனக்கு வந்து சர்க்கிளை டிரா பண்ணணும், இது பாக்ஸை டிரா பண்ணணும், இது வந்து என்னது? ட்ரையாங்கிளை டிரா பண்ணணும். ஓகேவா? நம்ம பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ் தான் வேற வேற. இங்க பாரு, இது சர்க்கிளை பாஸ் பண்ணும், அதுக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். இங்க ட்ரையாங்கிளுக்கு தேவையானதை பாஸ் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ 3 கிளாஸ்ல சேம் ஃபங்க்ஷன் நேம் இருக்கு. எப்போ ரன் பண்ற டைம்ல தான் டிசைட் பண்ணும் விச் ஆப்ஜெக்ட், விச் ஃபங்க்ஷன் ஆஃப் விச் ஆப்ஜெக்ட் இஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிறத இட் டிசைட்ஸ் அட் தி ரன் டைம். அதனால இதுக்கு பேர் என்னது? ரன் டைம் பாலிமார்பிசம். ஓகேவா? இது இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம கிளாஸ்ல நடத்தும் போது நான் சொல்றேன் ப்ரோக்ராம் எழுதி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? டைனமிக் பைண்டிங், அப்புறம் மெசேஜ் பாசிங். சரியாப்பா? இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குப்பா. ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்ங்கிறது டிஃபால்ட்டா 10 மார்க் கொஸ்டின்ல என்ன செய்வான்? கேட்பான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இங்க பாரு, நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++ ப்ரோக்ராம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++ ஒரு C++ ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே சி பார்த்துருக்குறோம். அதே போல இங்க பாரு, C++ ஓட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் என்னது? இன்க்ளூட் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கிளாஸ் டிக்ளரேஷன், அப்புறம் அந்த கிளாஸ்க்குள்ள கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கும்? அதுக்கு கீழே தான் மெயின் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே தான் என்ன இருக்கும்? கிளாஸ். ஓகேவா? இது வந்து இங்க பாரு, இது கிளாஸ்லாம் யூஸ் பண்ணாம ஒரு சாதாரண ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், சிம்பிள்.